சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இப்படி நலமறிய ஆவல்னு உங்ககிட்ட கடிதம் மூலமா குசலம் விசாரிக்கிறோம். ஆனா ஜிம்பாப்வே நாட்டில் இருக்கும் வன விலங்குகள்கிட்ட விசாரிக்க முடியாத நிலை. காரணம், அங்கு கடுமையான தண்ணீர் பஞ்சமா. இதன் காரணமா அந்த நாட்டின் வனவிலங்கு பாதுகாப்பு மையங்களான மானா பூல்ஸ் தேசிய பூங்கா, ஹுவாங்கே தேசிய பூங்காவில் 200 யானைகள் இறந்திருக்கான். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ஜிம்பாப்வே நாட்டின் வன உயிரின பாதுகாப்பு அமைப்பு சுமார் 600 யானைகள், அப்புறம் சிங்க கூட்டங்கள், ஓநாய்கள், காட்டெருமைகள், 40 ஒட்டகச் சிவிங்கிகள், 1000க்கும் அதிகமான இம்பாலா வகை மான்கள் ஆகியவற்றை வறட்சி இல்லாத பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்ய போவதா அறிவிச்சிருக்கு. ரத்தினமையா, வறட்சிக்கு என்ன காரணம்? மேய்ச்சல் நிலங்களின் அழிவு, போதிய அளவு மழை பொழிவு இல்லாமைதான். இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சிக்கு விலங்குகள் மட்டும்தான் ஆட்பட்டிருக்கா என்ன? மனித இனமும் தான். அந்த நாட்டின் கிராமப்புறங்கள்ல வாழக்கூடிய சுமார் 50 லட்சம் மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருப்பதா ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்கு. இவை எல்லாமே இயற்கையை சோதனை செய்ததால் தான்ங்கிறத நாம எப்போ உணரப்போறோம்? மனித பிறவி ஓர் அதிசய பிறவி. மனித உடலின் உறுப்புகள்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துபவைதான். ஆனாலும் போதும்னு மனித இனம், மனித மனம் நினைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஓர் இடத்துல இது போதும்னு முற்றுப்புள்ளி வைத்தால் தானே சரியா இருக்கும். இளமை காலத்துல காத்து மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனநிலை பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றான்னு அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காத்து மாசுபாட்டில் வாழ்ந்த சிறுவர்களை மற்ற சிறுவர்களுடன் ஒப்பிடும்போது அவர்கள் பதட்டம், தற்கொலை எண்ணம் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாகியிருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால இருக்கிற வரைக்கும் நாமளும் நிம்மதியாக வாழணும், நம்மை சார்ந்தவர்களும் நல்லபடியாக வாழ அனுமதிக்கணும், அதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை விட முக்கியமானது, நம்மை போலவே நமது சந்ததியினரும் வருங்காலத்துல இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வதற்கு நம்மாலான நற்செயல்களை செய்யணும். ரத்தினமையா, காசு இருக்கு, நான் வீட்டில் 2 மின்விசிறிக்கு பதிலா 4 மின்விசிறி வாங்கி போடுறேன், அதே மாதிரி குளிர்சாதன வசதிகளை வீடுங்கும் அமைச்சுக்கிறேன்னு சொல்றது தவறு. இப்படி செயற்கையா பல செயல்களை செய்து தான் நமது தட்ப வெப்பநிலை மாறி போயிருக்கு. வெளியில காலை நேரத்தில் காலார நடைப்பயிற்சி போயிட்டு வாங்கன்னா அதுக்கும் இயந்திரம் வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி நல்ல காற்றை சுவாசிப்பீங்க? ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் கால்நடையா நடக்கும் கணக்கை பார்த்தா அவன் பூமியை 2 முறை சுற்றி வருவதற்கு அது சமம். தும்மலின் போது மூக்கின் வழியா போகும் காத்தின் வேகம் சுமார் 150 கிலோமீட்டருங்கிறாங்க. நமது உடலின் சாதாரண வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். மனித உடம்புல உள்ள ரத்தத்தின் அளவு 5 லிட்டர். அப்போ இதையெல்லாம் சரிசமமா சமநிலையில் வச்சிக்க நல்லதொரு சூழல் நமக்கு வேண்டுமல்லவா? அதுல ஏன் செயற்கையை புகுத்திக்கிட்டு? சிந்தித்து செயல்படுவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.